வீட்டு தோட்டம் வைக்கிறவங்க உலகிலேயே சிறந்த இந்த 3 கொய்யா ரகத்தை வந்து கண்டிப்பாக வைங்க. இதில் வெள்ளை, சிகப்பு, பிங்க்னு 3 விதமான ரகத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த 3 ரகம் தான் உலகத்திலேயே பெஸ்ட்டான கொய்யா ரகம். இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முதல் கடவுள் விநாயகர் அப்படிங்கிற மாதிரி முதல் பழமரச் செடின்னு நம்ம வீட்டில் வச்சா எல்லோரும் கொய்யா மரத்தை வைப்போம். அதில் ஒரு சிறந்த ரகத்தை இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஜப்பான் ரெட் டைமண்ட் கொய்யா. இதை வந்து ஒரு கொய்யான்னு சொல்கிறத விட ஆப்பிள்னு சொல்லலாம். ஏன்னா இதை வந்து ஆப்பிள் கூட கம்பேர் பண்ணுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு வந்து ஆப்பிள் மாதிரியே இருக்கும். விதை வந்து கம்மியாக இருக்கும், விதை வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்குது. டேஸ்ட் வந்து ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். அதான் இந்த கொய்யாவோட சிறப்பே. இதை வந்து ஆப்பிளுக்கு ஈக்குவலாக சொல்கிறனால தான் இது வந்து உலகிலே நம்பர் 1 கொய்யா. அனைத்து ரக கொய்யாலையும் இதே உலகத்தில் நம்பர் 1 கொய்யாவாக கருதப்படுது. இது செடி பார்த்திங்கன்னா சின்ன செடியிலே பூ வந்துடும். இலை வந்து நார்மல் கொய்யாவோட கொஞ்சம் அகலமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் இலை வந்து அகலமாக இருக்கும். நீங்கள் வீட்டு தோட்டத்தில் கொய்யா மரம் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரே ஒரு மரம் வச்சாலும் அது இந்த ஜப்பான் ரெட் டைமண்ட் கொய்யா வாங்கி வைங்க. இது அவ்வளோ சிறந்த ரகம். இது ரேட்டு 300லேருந்து 1000 ரூபா வரைக்கும் சைஸை பொறுத்து சேல்ஸ் பண்ணுவாங்க. எல்லா நர்சரிலையும் கிடைக்கிது. ரெண்டாவது பார்க்குறது அலகாபாத் சஃபேதான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வெள்ளை கொய்யா. இது வந்து இந்திய ரகம். வெள்ளை கொய்யாயிலேயே அதிக இனிப்புத்தன்மை கொண்டது வந்து உலகத்துலேயே இந்த ரகம் தான் சொல்லுவாங்க. இது விதை வந்து லேசாக இருக்கனால ஈஸியாக கடிச்சு சாப்பிட்லாம். சதைப்பட்டு வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்குது. அதே வந்து கொய்யாவோட சுவைக்கே காரணம். வீட்டு தோட்டத்தில் வந்து வெள்ளை கொய்யா வைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரகத்தை வாங்கி வைங்க. இது ஒரு இந்திய ரகமாக இருந்தாலும் உலகத்துலேயே சிறந்த ரகம் இதுதான். செடி இந்த மாதிரி தான் கொத்து கொத்தாக காய்க்கும். ஒரு செடி இருந்தாவே போதும், உங்கள் வீட்டோட தேவை வந்து நிறைவேறிடும். வீட்டு தோட்டத்தில் வைக்கிறவங்க இந்த செடி வந்து கண்டிப்பாக வாங்கி வைங்க. இது ஒரு அருமையான ரகம். இது ரேட்டு வந்து குறைவாக தான் இருக்கும். ஒரு கன்று 100 ரூபா, 150, பெரிய சைஸ் வந்து 200, அவ்வளோதான் ரேட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வாங்கி வைங்க. அடுத்து நம்ம பார்க்குறது தைவான் பிங்க் ரகம். பிங்க் ரக கொய்யாவிலேயே இதே வந்து பெஸ்ட் வெரைட்டி. இது வந்து விதை வந்து சாஃப்டாக இருக்கும், அப்படியே கடிச்சு சாப்பிட்றலாம். சாப்பிட்றதுக்கு ஒரு சாஃப்டான கொய்யாவாக இருக்கிறனால இது வந்து உலகத்து மக்கள் பூரா விரும்பி வளர்த்துறாங்க. இது வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தை வைக்கிறதுக்காக நான் வாங்கி வச்சுக்கிற தைவான் பிங்க் ரக கொய்யா. இது வந்து கொஞ்சம் பெரிய செடி. இது வந்து 1300 வாங்கினேன். ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பாருங்கள். இது வந்து 2 காய் கூட வச்சுருக்கு. இது வந்து நான் திருநெல்வேலி ஈடெக் நர்சரி கார்டனில் வந்து 1300 வாங்கினேன். நீ எடுத்து தரையில் வைக்கணும், தரையில் வச்சா நல்லா காய்க்குன்னு சொல்லிக்கிறாங்க. இது இந்த மாதிரி சின்ன செடியிலேயே கொத்து கொத்தாக காய்க்கு. நீங்கள் வந்து கட் பண்ணி வளர்த்துனீங்கன்னா இந்த மாதிரி சின்ன செடியிலே காய்க்கு. ஹைட்டாக விட்டிங்கன்னா ஹைட்டு போயிடும். ஒரு பெஸ்ட்டான பிங்க் ரக கொய்யா வாங்கி வைக்கிறவங்க வந்து இந்த தைவான் பிங்க் வாங்கி வைங்க. நம்ம இந்த வீடியோ சொல்லிக்கிற 3 ரகமே உலகின் தலை சிறந்த ரகங்கள். 3 விதமான வெரைட்டி. 3யுமே உங்கள் வீட்டு தோட்டத்தில் வாங்கி வைங்க, நல்லாயிருக்கும். ஒரு வித்தியாசமான கொய்யா செடி வீட்டில் வளர்த்தணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த ஃபாரஸ்ட் பர்பிள் கோவா வாங்கி வைங்க. இது வந்து ரொம்ப ரேரான வெரைட்டி. இது நீங்கள் அதிகமாக எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து அமேசான் காடுகளில் வளர்ந்த ஒரு செடியை வந்து கொண்டு வந்து நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி ஒட்டுக்கட்டி ப்ரீட் பண்ணி வளர்த்தி வச்சுருக்காங்க. இது ஒரு அரிதான ரகம். இதுதான் நான் வீட்டில் வாங்கி வச்சுக்கிற பர்பிள் ஃபாரஸ்ட் கோவா. இது வந்து நான் 2500 வாங்கினேன். இது வந்து ரேரான வெரைட்டிங்கனால ரேட் அதிகம். இது நான் திருநெல்வேலி ஈடெக் நர்சரி கார்டனில் தான் வாங்கினேன். இன்னும் வந்து பூ காயில் எதுவும் வைக்கல. ஆனால் செடி வந்து பெரிய செடியை வாங்கினேன். என்னை விட 5 அடி 6 அடி ஹைட் இருக்குது இந்த செடி. இது வந்து ரொம்ப ரேரான வெரைட்டி. எங்கேயும் பார்த்தே இருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு வித்தியாசமான செடி உங்கள் வீட்டு தோட்டத்தில் வைக்கணும்னா நீங்கள் இந்த ரக கொய்யாவை சூஸ் பண்ணுங்கள். இது காயோட டேஸ்ட் நல்லாயிருக்கு. பர்பிள் கலரில் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. நல்லா புதுசாக துளிர் வந்து தளைஞ்சிட்டு இருக்குது. இன்னும் பூ வைக்கல. ஒரு 6 மாதத்தில் பூ வச்சுன்னு எதிர்பார்த்துட்ருக்குறேன். இதோட காய் இப்படித்தான் இருக்குது. இது வந்து ஒரு ரேரான வெரைட்டி. விருப்பப்படுறவங்க வீட்டு தோட்டத்தில் வாங்கி வைங்க. பார்க்குறக்கு அழகாக இருக்குது, காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க. இது அப்படியே கட் பண்ணிங்கன்னா பீட்ரூட் மாதிரியே இருக்குது. அப்படியே நல்லா சகப்பாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான செடி. இது வந்து ஏர் லேயரிங் மெத்தடில் உருவாக்குற செடி. சின்ன செடியிலே காய் வந்துடும். இதுவும் காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குற வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் அதிகமாக இந்த மாதிரி செடி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து மலேசியன் ரகம்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் நல்லா வளரும். இது வந்து எங்கள் வீட்டில் எடுத்து வச்சுக்கிற பீட்ரூட் கொய்யா. இது பார்த்தீங்கன்னா சின்ன செடியிலே காய் வந்துடும். நல்லா கொழுந்து வந்துட்டு இருக்குது. ரேட்டு கம்மி தான். ஒரு செடியோட ரேட் 100 ரூபாய்னு சொன்னாங்க. இது சின்ன செடியிலேயே இந்த இடத்துல வந்து 2 பிஞ்சு வந்துருந்தது. அதை நான் கட் பண்ணி விட்டேன் செடி பெருசாக. ஒரு வித்தியாசமான காய் வைக்கிறவங்க இந்த கொய்யா வாங்கி வீட்டில் வைங்க. அடுத்து நம்ம பார்க்குறது ரெட் ஸ்ட்ராபெரி கொய்யாம்பாங்க. இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வரும். காய் சிறுசாக இருக்கும், கொத்து கொத்தாக காய்க்கும். செடி இப்படி தான் இருக்குது. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு சைஸ் சிறுசாகிறனால வந்து ஸ்ட்ராபெரி கொய்யான்னு பேர் வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல வெரைட்டி, வித்தியாசமாக இருக்குது பார்க்குற. இது வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற ஸ்ட்ராபெரி கொய்யா. இதில் வந்து ரெட்டு எல்லோன்னு 2 வெரைட்டி இருக்குது. நான் வந்து ரெட் கலர் வாங்கினேன். இதோட ரேட் வந்து 300 ரூபாயோ 350 ரூபாய் போட்டாங்க. சென்னையில் வந்து க்ரீன்லேண்ட் நர்சரியில் வாங்கியிருந்தேன். ஸ்ட்ராபெரி கொய்யான்னு போட்டிருக்காங்க. முன்னாடி வந்து க்ரீன்லேண்ட் நர்சரி, அங்கே தான் வாங்கியிருந்தேன், கூடுவாஞ்சேரியில். இது வந்து ரெட் கலரு. இன்னும் எடுத்து தரையில் வைக்கல. இதுலேயே எல்லோ கலர் வெரைட்டி இருக்குது. இதுவும் ரெட் கலரும் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். கலர் மட்டும்தான் வேறு.
எல்லோ கலர் நிறைய காய்க்கும், ரெட் கலர் கொஞ்சம் கம்மியாக காய்க்கும். ஏதோ ஒன்று வாங்கி வைங்க, ரெண்டில் ஏதோ ஒன்று வச்சா போதும். ரெண்டுமே நல்லாயிருக்கு. விருப்பப்பட்டவங்க வாங்கி வீட்டு தோட்டத்தில் வைங்க. ஸ்ட்ராபெரி கொய்யா ரெட்டு எல்லோ ரெண்டில் ஏதோ ஒன்று வாங்கி வச்சிங்கன்னா போதும். அது ஒன்று கணக்கு வச்சு மொத்தம் அந்த வீடியோ சொல்லியிருக்கிற 6 வகையான கொய்யா வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டு தோட்டம் வந்து முழுமையடைஞ்சிடும். உலகத்தில் இதை விட சிறந்த கொய்யா ரகமே எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சிறந்த ரகங்கள் இது. வீட்டு தோட்டத்தில் கொய்யா மரம் வைக்கிறவங்க இந்த 6 ரகத்தையும் கண்டிப்பாக ஒன்று வாங்கி வச்சுருங்க. வீட்டு தோட்டமே உங்கள் வீட்டு தோட்டமே அழகாயிரும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.